திருநீரில் மருந்து இருக்க தெரியுமா? நோயுள்ள இடங்களிலே திருநீர் பூசிக்கொள்வார்கள். அது நோயை தீர்க்கும் என்ற நம்பிக்கை பலருக்கு. அதை வாயில் போடும் பழக்கமும் உண்டு. பழக்கமே இல்லாத ஒருவர் அதை வாயிலே போட்டுவிட்டார். இப்போது மருந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதிகார, ஆணவ, பணச்செருக்கு நோயிலிருந்து விரைவில் அவர் விடுபடுவார். திருநீரைப் போலவே தானும் ஒன்றுமில்லை என்பதையும் அவர் விரைவில் புரிந்து கொள்வார். இது அவருக்கான படிப்பினை மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மன்னாதி மன்னர்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் பொதுவானது. திருநீரை ஏன் அணிய வேண்டும் என்பதை கண்ணதாசன் தன்னுடைய புத்தகத்திலே கூறியிருக்கிறார். ஒருவன் ஒவ்வொரு முறை திருநீர் இடும் போதும் இந்த உடம்பும் ஓர் நாள் இந்த விபூதி சாம்பல் போலத்தான் ஆகப் போகிறது என்பதை உணர்ந்து நெற்றியில் பூச வேண்டும். திருமண் இடும்போது இந்த உடம்பையும் ஒரு நாள் இந்த மண் தான் தின்னப் போகிறது என்பதை உணர்ந்து நெற்றியிலே இட வேண்டும். நமக்கு இவை இரண்டும் எதை உணர்த்துகின்றன? நிரந்தரமில்லா வாழ்வு, நிச்சயமில்லாத நாட்கள். ஆகையால் வாழும் ஒவ்வொரு நொடியையும் நாம் வாழ்வின் முடிவினை நினைத்துக் கொண்டே நல்ல செயல்களுக்கு மட்டுமே நம்மை ஈடுபடுத்தி யாருக்கும் மனதாலும் கெடுதல் பண்ணாமல் அடக்க ஒடுக்கத்துடனும் சுய ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும் என்பதே நாம் திருநீர் அணிவதற்கும் திருமண் இடுவதற்குமான உண்மையான பொருளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.